ராமாயணா டீசரை விட ராமாயணா ட்ரெய்லர் நல்லா இருந்தா கூட வாரணாசியோட விஷுவல்ஸை கம்ப்ளீட் பண்ண முடியலன்னு கிரிட்டிசைஸ் வச்சிட்டு இருக்காங்க. இதுக்கு முக்கியமான ரீசனா நான் பாக்குறது அவங்க இண்டோர்ல ஷூட் பண்ணணும்னு எடுத்த சாய்ஸ் தான். இண்டோர்ல ஷூட்டிங் எடுக்க தப்பான்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. ஆனா ஃபுல் ப்ராடக்ட்டையும் இண்டோர்லயே எடுக்கணும்னு நினைக்கிறது கொஞ்சம் பிரச்சனையான ஒரு விஷயம் தான். லைவ் லொகேஷன் அண்ட் பிராக்டிகல் எஃபெக்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணும்போது இன்னும் நல்ல அவுட்புட் கிடைக்கும் அண்ட் அவங்க காமிக்கணும்னு நினைக்கிற விஷனுக்கான ஒரு டெப்த்தும் கிடைக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க முக்காவாசி ட்ரெய்லரை எடுத்து பாத்தீங்கன்னாலே ஷார்ட்ஸ் எல்லாமே டூ பர்ஃபெக்டா இருக்கும். இந்த மாதிரி டூ பர்ஃபெக்டா இருந்தாலும் ஏதாவது ஒன்று ஆடா இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் கொடுக்கும். அதனால கொஞ்சம் டஸ்ட் அந்த மாதிரி அந்த ஃப்ரேம்ல ஆட் பண்றதுன்றது ஒரு ரியலிஸ்டிக் வைபை ஈஸியா கொடுக்கும். அது மட்டும் இல்லாம எஸ் ராவணன் சொல்லிட்டு கத்துற இடம் ஒன்று இருக்கும். கீழே மக்கள் இருப்பாங்க. அந்த ஷாட் பாத்தீங்கன்னா ரொம்ப காப்பி பேஸ்ட் அடிச்ச மாதிரி இருக்கும். ஒரே ஆக்ஷன்ஸை தான் ரிப்பீட் பண்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்கும். இதுல இன்னும் கொஞ்சம் கூட நிறைய எலமெண்ட்ஸ் ஆட் பண்ணியிருந்தா லைக் ஃபிளாக்ஸ் பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி அங்க தேர் இருக்கிற மாதிரி அந்த மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஆட் பண்ணியிருந்தா இன்னும் கூட ஒரு ரியலிஸ்டிக் வைப் கொடுத்துருக்கும். ட்ரைலர்ல பார்க்கும்போது ராவணனை நல்லா போர்ட்ரே பண்ண மாதிரி இருந்தாலும் ஏதோ ஒரு வகையில இங்க ராமர் பக்கத்துல மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் தோணுது. ராவணனை காமிக்கிற இடத்துல எல்லாம் ஒரு கிராண்டியர்னஸ் இருக்கும், ஒரு ஸ்பேஸ் இருக்கும். இவன் தான் ராஜான்னு காமிக்கிறதுக்கு பர்ஃபெக்டான ஒயிட் ஷாட்ஸ் நிறைய இருக்கும். ஆனா ராமர் பக்கம் வந்தா நிறைய இடத்துல லைட்டிங் பிளெண்ட் ஆகல. அதனால அவரு தனியாவும் அவரு சுத்தி இருக்கிற சர்க்கம்ஸ்டன்ஸ் தனியாவும் தெரியுது. இவருக்கு யூஸ் பண்ண ஷாட்ஸ் எல்லாமே ரொம்ப மிட் ஷாட்ஸா இருக்கிறதுனால ஏதோ ஒரு வகையில சீரியல் ஃபீல் கொடுக்குது. ராமரோட கம்பீரத்தை அதுல பார்க்க முடியல. ஆனா வாரணாசியோட திரேதாயுக ஷாட்டை பாத்தீங்கன்னா VFX அவ்வளவு நல்லா இருக்கும். இதுல ஒரு ரியலிஸ்டிக் வைப் கிடைக்குது. நீங்க அந்த திரேதாயுக ஷாட்டை மறுபடியும் பாத்தீங்கன்னா கூட இருக்கிறவங்களோட ஒவ்வொருத்தவங்களோட ஆக்ஷனையும் கிளியரா நீங்க வந்து பார்க்க முடியும். இடத்துல ஒரு டஸ்ட் இருக்கும் அண்ட் ஒரு பர்ஃபெக்டான ஸ்கேல்னா என்னன்னு தெரியும். அண்ட் அந்த சீனோட லைட்டிங்லாம் டூ குட்டா இருக்கும். அந்த அளவுக்கு பர்ஃபெக்டா பிளெண்ட் ஆயிருக்கும். இந்த ஒரு மேட்டர் தான் ராமாயணத்துல ஏதோ மிஸ் ஆகிற மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. ஸோ இது என்னோட ஒப்பீனியன். உங்களுக்கு என்ன தோணுச்சுன்னு சொல்லிட்டு போங்க.